நண்பர் ஒருத்தர் எனக்கிட்ட போல் மூலமா கேட்ட ஒரு விஷயத்த கட்டாயம் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஸோ என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஃபேஸ்புக் பார்க்கக்குள்ளேயும் சரி, யூடியூப் பார்க்கக்குள்ளேயும் சரி, எனக்கு தொடர்ந்தும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொண்டே இருக்குது. ஸோ இதுக்கு சொல்யூஷனே இல்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாரு. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஸோ கட்டாயம் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. விளம்பரங்கள் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த போன் யூஸ் பண்ணினாலும் சரி, ஸோ உங்களுடைய போனை எடுத்து முதலாவதாக செட்டிங்ஸுக்குள்ள போங்க. செட்டிங்ஸுக்குள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா எல்லா போன்லயுமே வந்து செட்டிங்ஸ்ல ஒரு சர்ச்சிங் பார் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சர்ச் பார்ல வந்துட்டு டிஎன்எஸ் ஸ்கிரீன்ல போட்டிருக்கிற மாதிரி டிஎன்எஸ் சொல்லி நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா பிரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா பிரைவேட் டிஎன்எஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் அதுல காட்டும். அதுல வந்துட்டு ஆஃப் ஆட்டோமேட்டிக், அடுத்தது வந்து பிரைவேட் டிஎன்எஸ் ஹோஸ்ட் நேம் சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ கீழே வந்துட்டு ஸ்கிரீன்ல நான் இந்த போட்டிருக்கிற இந்த கமெண்ட்டை வந்து ஸோ அப்படியே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம முற்று முழுதாகவே ஸ்மால் லெட்டர்ஸ்ல வந்துட்டு நீங்க டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிட்டு சர்வ் கொடுங்க. சர்வை கொடுத்துட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய யூடியூபா இருக்கட்டும் அல்லது ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ஸோ எந்த பிளாட்ஃபார்மை ஓபன் பண்ணிட்டு நீங்க ஒரு வீடியோவை போடுங்க. ஸோ ஒரு வீடியோவை போட்டீங்க அப்படின்னு சொன்னா விளம்பரம் இல்லாம நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ கட்டாயம் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து கட்டாயம் கமெண்ட் பக்கத்துல சொல்லிட்டு போங்க. இதை போல இன்னும் பல சோசியல் மீடியாக்களை எப்படி நாம பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல இருந்து பொதுவான எல்லா விஷயங்களையும் படிக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.